எவ்வளவு நாளா இந்த மாதிரி போதைப் பொருள் இங்க விற்கப்படுகிறது? காவல்துறை புகார் கொடுத்துறீங்களா? கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து, எனக்கு இப்ப வயசு 38 கிட்ட ஆகுது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு 20 வருஷமா கிட்ட நடக்குது. ஆனா வந்து பொதுமக்களை தெரிஞ்ச பயந்து இருந்துதான் காவல்துறைக்கு போயிட்டு ஒளிவு மறைமாகவும் தெரிவிச்சாலும் கரெக்டா அவங்களுக்கு நியூஸ் போயிடும். இவங்க வந்து புகார் கொடுத்தாங்க, இவங்க மூலியமா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு புகார் போயிடும். அதனால பொதுமக்கள் இருந்து பயந்து இருந்தாங்க. நேத்து வந்துட்டு குப்பன் அவர் வந்து எங்க மாமா, தாய் மாமான்னு இறந்தவங்க வந்து இந்திரா வந்து எங்க அத்தை நேற்று வந்து விடியா காலமே குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப அவங்க கத்திட்டு, எப்பயுமே அவங்க சவுண்ட் விடுறவங்க தான். இவங்க கத்துறனால வந்து நம்ம எதோ சும்மா தான் கத்துறாங்கன்னு கடத்தி அவங்க வலியினால தான் துடிச்சிருக்காங்க. சந்தேகப்பட்டு உடனே நாங்கள் எங்கள் மாமாவுக்கு ஃபோனை போட்டு, அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் போட்டு வர வச்சு உடனே நாங்கள் ஆட்டோவில் ஏற்றிட்டு போன உடனே என்னமோ எத்தலான்னு என்னமோ அது கலந்துருக்குன்னு ஜிஹெச்ல என்னமோ சொன்னாங்க. உடனே கலெக்டர் இருந்துட்டு மத்தியானம் சாராயத்தினால வந்து இவங்கெல்லாம் சாகலை அப்படின்னா, சாராயத்தினால வந்து ஒருத்தர் மட்டும்தான் நொடிப்புனால இறந்திருக்காரு சார். நொடிப்புனால ஒருத்தர் மட்டும் இறந்துறாங்கன்னா மீதி பேர்ல எதனால இறந்தாங்க கலெக்டர் அறிவிச்சிட. தற்காலிகமாக தான் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க கவர்மெண்ட். இந்த போலீஸ்காரங்களும் கலெக்டர் மட்டும் தற்காலிகமா ரெஸ்ட் விட்டுருக்காங்க. முழுக்க காவல்துறை தான் சார் இதுக்கு மெயினான காரணம். மாமூல கல்லாளுக்கு படிச்ச மாமூல கட்டினதால சார் இந்த அளவு இத்தனை உயிரிழப்புக்கு பாதிப்பு. இதுதான் கவர்மெண்ட் தயாரிச்ச அந்த பிராந்தி பாட்டில் இருக்கு பாருங்க, அதுக்கு கேச போடுறாங்க. சட்டப்பூர்வமா நடத்தக்கூட அந்த கள்ளச்சாராயத்துக்கு ஊருல நடத்துறோம். இப்ப இவங்கள கூட வித்தது காரணம் என்ன சார்? ஒருத்தவங்க தயாரிச்சு வித்து வெளியில வந்து அவன் இங்க வித்தனால சார் அவன் இன்னைக்கு குற்றவாளியே. இன்னைக்கு சப்ளை வரலன்னா இன்னைக்கு இந்த ஆள் குற்றவாளி கிடையாது. அந்த ஆளுக்கு யாரு கொடுத்தா? தயாரிச்சது யாரு? கவர்மெண்ட் யாரு? நாங்க எங்க அம்மாக்கு அப்புறம் ஸ்டாலின் ஐயாவை நம்பணும். ஸ்டாலின் ஐயா பேரை வச்சு இந்த அளவு யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்ன சார் 2 நாள் இது நியூஸ் போகுங்களா? செங்கல்பட்டுல நடந்துச்சுன்றாங்க நியூஸ். 1 வருஷம் கூட அவ்வளவு சார் அந்த நியூஸ் முடிஞ்சு திருப்பி கள்ளச்சாராயம் இது பண்ணிட்டாங்க சார். என்னைக்கே இருந்தா சாக போறாயிட்டு. இன்னைக்கு செத்தவங்க எல்லாமே 60 ரூபாய் சீப்பா எடுத்துட்டு போனோம், குடிச்சோம், எதுக்காக செத்தோம், தூங்கி ஏந்திருக்கல அப்படின்ற மாதிரி சேர்த்துட்டாங்க சார். என்னைக்கு தான் சாவு நிஜம் சார் இல்லைன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு தூங்குறவங்க எல்லாமே ஒரு அம்மா செத்து கிடக்க அந்த பேரப்புள்ள போயிட்டு ஆயா அப்படின்னு அழுகுதுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல அந்த சம்பவம் நடந்திருந்தா எப்படிதான் இருக்கும்? ஒரு வயசான அம்மா அப்பா அந்த அம்மா குழந்தை எழுப்புது, ஆயா ஏந்திரி ஆயா அப்படின்னுட்டு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப கொடுமையா இருக்கு சார். அது இந்த காவல்துறை ரொம்ப மோசம் சார். இன்னைக்கு லஞ்சத்தால இன்னைக்கு இவ்வளவு மோசமா அந்த கள்ளக்குறிச்சி வந்து மோசமாட்ட பொருட்காட்சியில போயிட்டு குழந்தைங்க விளையாடுவாங்க, பாத்துட்டு ரசிச்சுட்டு வருவோம். இன்னைக்கு வந்து பொணங்களை பாக்குற மாதிரி இந்த கள்ளக்குறிச்சியில, அது இந்த கருணாபுரம், இந்த பழைய மாதிரி காட்டு நாய்க்கிற தெருவுல ரொம்ப மோசமாயிடுச்சு சார். இது ரொம்ப ஜீர்ணிக்க முடியல, ரொம்ப மன உளைச்சல்களா இருக்கும். குறிப்பாக தமிழக அரசை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஒரு சிலர் செய்த தவறு அரசுக்கே ஒரு அவப்பேறு ஏற்படுகிறது. நாங்கள் முதலமைச்சரை நம்புகிறோம். நிச்சயமாக காவல்துறை மீது யாரெல்லாம் குற்றம் செய்தார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் தற்காலிக பணி நீக்கம் என்பது போதாது. தற்காலிக பணி நீக்கம் என்பது மீண்டும் அடுத்த தவறைக்கான ஒரு ஆரம்பமாகத்தான் இருக்கும் என்று ஒரு தகவலை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம், இந்த காட்டுநாயக்கன் பகுதி முழுவதுமாக உடல்கள் ஒரே தெருவில் 6 பேர் உடல்கள் வந்து வெளியே வைக்கப்பட்ட காட்சியின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. எந்த பகுதியை திருந்தாலும் உடல்கள் இருக்கும் காரணத்தினால் மிகப்பெரிய அளவு இந்த பகுதி சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. குறிப்பாக குழந்தைகள் மனரீதியாக பாதிக்கப்படும் ஒரு பகுதியாகத்தான் இது இருக்கிறது. காரணம், வெளியே வந்தால் எந்த பகுதி திரும்பினாலும் அழுகுரல் தான் கேட்கிறது. இது குழந்தைகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த குழந்தைகளுக்கு அடுத்ததாக என்ன செய்ய போகிறது அரசு என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது.